ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வச்சு எப்படி ரொம்ப சூப்பராக மொட்டிச்சோர் லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல். இப்போது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்ல இந்த கடலைப்பருப்பு, அதை குட்டி குட்டியாக கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். ஒரு வேளை உங்கள்கிட்ட பூந்தி கரண்டிலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா டைமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயும் ஒரு வாட்டி. இப்போது இது ஒரு 90% வரைக்கும் நல்லா குக் ஆனால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆக்கிட வேணாம். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பேப்பர் டவல் போட்ட தட்டுக்கு மாற்றிடலாம். மாதிரி எல்லா மாவுலேயும் செஞ்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவுலேயும் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 15லேருந்து 20 செகண்ட் போல் கிரைண்ட் பண்ணோன்னாலே நல்லா பூவாக ரெடி ஆகிடும். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடுத்த பேட்சும் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கிராம்பு சேர்த்துக்க பிடிக்கும், அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். உங்களோட சுகர் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுகர் எல்லாம் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க. இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பிசுப்பாக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது லைட்டாக இந்த மாதிரி பிசுப்பாக இருந்த உடனே நம்ம இந்த பூந்தியையுமே சேர்த்துக்கலாம். உள்ளார சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கும் போது இதோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள்லாம் எதுவுமே சேர்த்துக்காம தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாறட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு கூட பிடிச்சிக்கலாம். நான் சும்மா மேலால் ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்க போகிறேன். இது நம்மளோட இஷ்டம்தான். இப்போது இதே மாதிரி எல்லா லட்டுமே பிடிச்சிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த புது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போது எல்லா லட்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.